இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். தினமும் உங்களுடன் இறை வசனத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு அதிக மன மகிழ்ச்சியை, நிம்மதியை தருகின்றது. இதன் மூலம் என்னால் அதிக நேரம் இறை இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்கவும், குறிப்பெடுக்கவும், எழுதவும் முடிகின்றது. சரி, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மோசேயை கொண்டு பாலைவனத்திலே நடத்தி வருகின்றார் நம் ஆண்டவர். பாலைவனம் என்றால் நம் எல்லோருக்கும் தெரியுமே, ஒரு மரம், செடி, கொடி, புல், பூண்டு இருக்காது. மாறாக பாம்பும் தேளும் கள்ளி செடிகளும் தான் இருக்கும். ஆயினும் ஆண்டவர் அவர்களுக்கு பசி தெரியாமல் மன்னாவை கொண்டு உணவளிக்கின்றார், குடிக்க தண்ணீர் கொடுக்கின்றார். அவர்களில் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகின்றது. மொத்தம் 30 லட்சம் பேருக்கு மேல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் இருந்திருப்பார்கள் தானே. சரி, அவர்களோடு கூட கால்நடைகளும் மிருக ஜனங்களும் வேறு இருந்திருக்கும், அப்படித்தானே? சில நாட்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள். பின்பு அந்த மக்கள் முணுமுணுக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? மாமிசம், கறி உண்ணுவதற்கு இல்லையாம் என்று. இதை மோசே ஆண்டவரிடம் கூறியபோது அவர் வருந்துகின்றார். மன்னாவும் தண்ணீரும் நிறைவாய் கொடுத்த என்னிடம் கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே. ஆனால் இந்த மக்கள் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் பின்னால் சென்று முணுமுணுக்கின்றார்களே என்பதாய் மனம் வருந்துகின்றார். இருப்பினும், சரி மோசே, நான் 1 மாதம் மாமிசம் தருகின்றேன் போ என்கின்றார். இந்த இடத்தில்தான் மோசே சந்தேகப்பட்டு, அது எப்படி முடியும் ஆண்டவரே? எப்படி இவ்வளவு ஜனத்திற்கு 30 நாட்கள் மாமிசம் வழங்க முடியும் என்று விசுவாசம் இல்லாமல் அவரின் வல்லமையை மறந்து கேட்டுவிடுகின்றார். அவருக்கு, மோசேக்கு ஆண்டவர் கூறிய பதில்தான் இன்றைய வசனம். ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்கின்றார். இதே கேள்வியைதான் உங்களை பார்த்தும் இன்று வினவுகிறார் நம் இயேசு. என் கை குறுகிவிட்டதா என் மகளே, மகனே என்பதாய் உங்களை பார்த்து கேட்கின்றார். அவரை சந்தேகப்படாமல் விசுவசிக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும். ஆகையால் நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போலத்தானே எத்தனையோ முறை நன்மை பெற்றிருந்தும், இயேசுவிடமிருந்து காரியங்கள் வாய்க்க பெற்றிருந்தும், நம் உள்ளத்தில் சஞ்சலமும் சந்தேகமும் இன்றளவும் இருக்கத்தானே செய்கின்றது. அந்த அவிசுவாசம் நீங்க ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது கை என்றுமே குறுகாது. உமது வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை எங்கள் கண்கள் காணச் செய்தருளும். என்றுமே உம்மை சந்தேகிக்காமல் விசுவாசிக்க, ஜெபிக்க அருள் தாரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற
இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.